அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி அன்பர்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். தங்களது நிலை நன்கு உயரும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும், தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் ஏற்படும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபம் கிடைக்கும். சில அன்பர்களது வீட்டில் வீடு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் சில அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு நல்ல உன்னத நிலையினை தாங்கள் எளிதில் அடைவீர்கள். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும்.
புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். நண்பர்களின் மூலமாகவும் நல்ல நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு வேலையாட்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். பெண்களாலும் நல்ல பண வரவு உண்டாகும். சில மிதுன ராசி அன்பர்களது வீட்டில் வீடு பராமரிப்பு பணிகளோ அல்லது புதிய வீடுகளை கட்டுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். கோர்ட்டில் தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு நோயும் கவலையும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், தங்களது ஜென்ம ராசியிலேயே செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்களுக்கு நிர்வாக திறன் நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு பரிபூர்ண பதவிகள் திரும்ப கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையையும் தைரியமாக எதிர்த்து வெற்றி பெறுவீர்கள். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில கடகராசி அன்பர்களுக்கு அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். பகைவர்களாலும் நோய்களாலும் சில கடகராசி அன்பர்களுக்கு இன்னல்கள் நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்திற்கு சற்று முக்கியத்துவம் கொடுங்கள். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட்டால் வம்பு வழக்குகளுக்கும் அவமானத்திற்கும் ஆளாக நேரிடும். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு எதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையினை அடைவீர்கள். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சூரியனும்
மற்றும் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் தற்சமயம் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில சிம்மராசி அன்பர்கள் ஊராக அலைந்து திரிவார்கள். தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாவார்கள். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களது பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். கால பைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி என்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில கன்னிராசி என்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவது வாய்ப்புகள் மிக அதிகம். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். தங்களது ஜென்ம ராசியிலேயே கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி என்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில கன்னிராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களது பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சுக்கிரனை ராசியை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசியை அதிபதியான சுக்கிரனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும்.
சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் பல வழிகளிலும் நன்மைகள் அடைவீர்கள். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். எதிரிகளை வென்று காரியங்களை சாதிப்பதும் நடக்கும். முகம் கொடுத்து பேசாதவர்களும் தற்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், தங்களது ஜென்ம ராசியிலேயே சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் உண்டாகும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். முன்னோர்களின் ஆசைகள் உண்டாகும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் உதவிகள் கிடைக்கும். சில அன்பர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும்.
உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். வேலையாட்களினாலும் நல்ல வருமானம் வரும். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல லாபம் அடைவீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் ஏற்படும். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நல்ல விதமாக முடிந்து நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வீடுகளை கட்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட சில அன்பர்கள் இழக்க நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். உறவினர்கள் நல்ல உதவிகரம் நீட்டுவார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில மகர ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் அமையும். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். எந்த ஒரு வேலையை மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களினாலும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலமாக சில மகர ராசி அன்பர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதியான சனி பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பவர்கள் பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தாங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய பதவி தங்களை தேடி வரும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். புதிய வசதிகள் வீட்டிற்கு வரும். சில கும்பராசி அன்பர்கள் புதிய தொழில்களை தொடங்கி நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாகவும் தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடுவதால் பம்பு வழக்குகளுக்கும் அவமானத்திற்கும் ஆளாக நேரிடும். சில கும்பராசி அன்பர்களுக்கு வேலையின் காரணமாக தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி
தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கும்பராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பகைவர்களை பாராட்டும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். சில மீனராசி என்பர்கள் சொந்த தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். தந்தையின் வழியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வழக்குகளில் முன்னேற்றம் உண்டாகும். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். உறவினர்கள் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில மீனராசி அன்பர்களுக்கு புத்திர பேறு உண்டாகும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மற்றும் புதன் விருச்சிக ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் கடகராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் பக்ரத்தில் அமர்ந்தும், சுக்கிரன் தனுசு ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். கும்பராசி என்பவர்களுக்கு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி காலை 6:15 முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு 7:55 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு 7:55 முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை 7:12 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மேசராசி என்பவர்களுக்கு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை 7:12 முதல் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி மாலை 4:39 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. கார்த்திகை மாதத்திற்கான அமாவாசை திதியானது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது.